சரவணபவ. என் பிள்ளையே, ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அதை பற்றி கவலைப்படாதே. அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்பதே அதன் அர்த்தம். நான் உன்னை சோதிப்பேன், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் பொறுமையும் நம்பிக்கையும் தான் உன்னை வெற்றியிலும் மகிழ்ச்சியும் கொண்டு போய் சேர்க்கும். நீ நிம்மதியோடு இரு, நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடைந்து போகாதே. உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டு என்றால் உன்னை உருவாக்குவதற்கு பல தருணங்கள் காத்திருக்கும். எப்பொழுதும் தைரியமாக இரு. இன்று முதல் நல்லதே நடக்கும். எல்லாம் மாறும். உன் இன்றைய நிலைமை நிழல் போல விலகி ஒளிமயமான அழகான வாழ்க்கை உன்னை வந்தடையும். கவலைப்படாதே, கலக்கம் அடையாதே. உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்வை ஊரே வியக்கும்படியாக உயர்த்துவேன். கந்தனின் வாக்கு ஒருபொழுதும் தவறாது. உனக்காக விதிக்கப்பட்ட நல்லது நிச்சயம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு முன்னேறு. பிள்ளையே, உன்னை சோதனை செய்வது எனக்கு வருத்தம்தான். ஆனால் பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை நடத்தும், கவலைகளை நீக்கும். உனக்கான நேரம் வந்துவிட்டது. இனி யாராலும் உன் வெற்றியை தடுக்க முடியாது. உன் நேர்மையான எண்ணங்களே உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்கின்றன. உன் முயற்சிகள் வீணாகாது. உன் நம்பிக்கையே உன் சக்தி. அதுவே உன் வாழ்வை உயர்த்தும். உன் கடமைகளை நேர்மையாக செய். உன் சிந்தனைகள் நனவாகும். உன் கனவுகள் நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்வு வெற்றியால் ஒளிரும். உன் பாதை இனி தெளிவாகும். உன் உழைப்புக்கு பலனுண்டு. நீ விரும்பியது நிச்சயமாக நடக்கும். பிள்ளையே, நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான சூழல் விரைவில் அமையும். உன் உள்மனதில் உள்ள பிரார்த்தனைகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உன்னை வந்தடையும். ஆனால் நீ செய்ய வேண்டிய கடமைகளை எப்போதும் தவிர்க்காதே. உன் வேலைகளையும் பொறுப்புகளையும் கவனமாக நிறைவேற்று. ஒவ்வொரு நாளும் நியாயமான முறையில் உன் கடமைகளை செய்தால் கர்மவினை குறைந்து போகும். உனக்கு நல்லதே நிகழும். எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு உன் மனதை வைத்திரு. விதி உன் வாழ்வில் பல சதிகளை செய்தாலும் என்னுடைய துணையால் உன் வாழ்க்கையை நீ வென்று விடுவாய். இப்பொழுது பணம் இல்லாதது ஒரு குறை இல்லை. செந்தூர் முருகன் இருக்கிறேன். பணம் தக்க சமயத்தில் கோடி கோடியாய் உன்னை வந்து சேரும். நீ தயக்கம் இல்லாமல் நம்பிக்கையோடு இரு. பிள்ளையே, ஒவ்வொரு தடவையும் உன் மனம் மலை போல் உனக்கு காண்பிக்கும் பிரச்சனைகளை நான் பனி போல் உனக்கு விளக்கியுள்ளேன். இப்பொழுது அது நடந்துள்ளது. உன்னால் உணர முடிகிறதா? எனவே எதையும் நினைத்து பயப்படாதே. எது வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்குள் உண்டு. உன் உள்ளத்தில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் தூய்மையாக இருக்கும்போது உன்னால் மேலும் வெற்றி பெற முடியும். உன் உள்ளத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்து கொள்ளத்தான் தினமும் பூஜைகள் தேவையான ஒன்றாகிறது. உன் வழிபாடு வளர்ச்சியை நிச்சயமாக தரும். என் அன்பு பிள்ளையே, எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன். சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான். நீ கடந்து வந்தால் அங்கே உன் அப்பன் நான் இருக்கிறேன். நிம்மதியை தருவேன். என் தங்க பிள்ளையே, கவலைகளை விடு, கண்ணீரை துடை. உன்னை நேசிக்க நான் இருக்கிறேன். உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கிறேன். நீ அழைத்தால் நொடி பொழுதில் நான் வருவேன். எவ்வளவு வயதானாலும் வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும்பொழுது மனது உடனே தாயைத்தானே தேடுகிறது. இவ்வுலகில் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரே அன்பு தாய் அன்புதான். உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இந்த முருகன் இருக்கிறேன். உன் முகத்திற்கு அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு பரிசாக அளிப்பேன். நீ அமைதி இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு. உன் மனதில் அதற்கான பதிலை நான் கூறுவேன். போகும் இடமும் தெரியாது, செல்லும் வழியும் தெரியாது. வாழ்க்கை என்னும் இந்த அடர்ந்த காட்டில் செய்வதறியாது கண்கலங்கி நிற்கும் உனக்கு நல்ல வழி கிடைக்க நான் உன்னுடனே வருவேன். என் பிள்ளையே, அதிகாலை எழுந்து என்னை வழிபட நீ எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளும் சோம்பலை விட்டு நீ சிரத்தையாக என்னை வழிபட உன்னை வருத்தி கொண்டு நீ செய்யும் செயல்களும் நீ என் மீது கொண்டுள்ள அளவற்ற பக்தியை காண்பிக்கிறது. இன்று உன் வேண்டுதலுக்கு நான் ஏதாவது ரூபத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டுள்ளாய். நிச்சயம் பதில் தருவேன். நல்ல எண்ணமாக, எழுத்தாக, வார்த்தை ஒளியாக, வடிவமாக உன் முன் வருவேன்.
நீ மகிழ்ச்சியுடன் தீபம் ஏற்று உன் மனக்கவலைகள் அந்த ஒளி வெள்ளத்தில் கரைவதை காண்பாய். என் பிள்ளையே, நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கிறாய். மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. கலங்காதே. எந்த சூழ்நிலைகளிலும் கைவிட மாட்டேன். நான் இருக்கின்றேன். தேவையற்ற நினைவுகளை மனதில் கொண்டு குழப்பமான சூழ்நிலைகளில் இருப்பதை விட எதையும் சிந்திக்காமல் தெளிவான மனநிலையில் இருந்து விடுவது சிறந்தது. என் அருள் உனக்கு இருக்கும்போது உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இந்த துன்பங்கள் எல்லாம் வந்த தடம் தெரியாமல் போகும். ஐயம் தேவையில்லை. இனி வரும் காலங்களில் நீ எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாய். ஆகையால் உனக்கு தேவையான அனைத்து சந்தோஷத்தையும் கொடுக்கிறேன். உனக்கு இப்போது சமநிலை என்பது என்ன என்று புரிந்துள்ளது. என் அன்பு பிள்ளையே, இந்த நிலையை நீ அடைய வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு சோதனை. இப்பொழுது பக்குவத்தை நீ பெற்றுவிட்டாய். உனக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று உன் உள் மனதில் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கவலைப்படாதே. உனக்கு தேவையான பணம் கண்டிப்பாக கிடைக்கும். நீ நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். கவலைப்படாதே. நீ எந்த அளவிற்கு என்னிடம் மனமுருகி வேண்டினாயோ அதைவிட 2 மடங்கு வேகத்தில் உன் பிரச்சனைகள் தீரும். உன்னை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆரோக்கியத்தில் அடுத்தடுத்த முன்னேற்றம் வரும். பொருளாதார முன்னேற்றம் வரும். ஒவ்வொரு தீர்வையும் உன் மனதின் வழியே நான் தருகிறேன். அந்த மனதின் நேர்மறை குரலை மட்டும் செயல்படுத்து. நல்லதே நடக்கும். என் பிள்ளையே, எந்த சூழ்நிலைகளை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டால் அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும். நடக்கும் நிகழ்வுகளால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று கலங்காதே. இன்னும் எதுவும் முடியவில்லை. இன்றைய நாள் உனக்கு இனிமையான நாளாக அமையும். நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் யாரிடமும் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடாதே. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன் வாழ்வில் நான் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக செய்து கொண்டு வருகின்றேன். இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என நன்றாக புரிந்து கொண்டாய். என்னை வழிபடத் தொடங்கி என்னோடு உன் மனதால் இணைந்து விட்டாய். இன்று நீ என்னை நினைத்து தீபம் ஏற்றி வழிபட உன் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். உன் நம்பிக்கை வெல்லும். இனி நீயே எனக்கு எது நல்லதோ அதை நடத்து என்று என்னிடம் ஒப்படைத்து விடுவாய். நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு எது நல்லதோ அது உனக்கு நிச்சயமாக தருகிறேன். உன் பயணத்திற்கு தயாராக இரு. உன் பயணம் இந்த முறை வெற்றி பயணமாக நிச்சயம் அமையும். நல்லதே நடக்கும். நேர்மறை எண்ணத்தை எப்பொழுதும் கொண்டிரு. என் பிள்ளையே, நீ ஒன்றை நினைத்து நினைத்து பயந்து கொண்டிருந்தாய். அது இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. அதில் என் துணையை நீ உணர்ந்திருப்பாய். உன் பயம் நீங்க நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன். இன்னும் சில காரியங்கள் நீ முடிக்க நான் உனக்கு துணையாக உள்ளேன். நீ எனக்கான காணிக்கையை முடித்து வைத்ததை நான் அறிவேன். அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் காலம் இதுவாகும். புன்னகையோடு நீ செய்ய வேண்டிய அனைத்தும் செய்து முடிப்பாய். என் துணையோடு ஒரு கர்மவினை தீர்ந்து நன்மை நடைபெறும். நடப்பவை உனது நம்பிக்கைக்கு என்று எப்பொழுதும் நீ உணர்கின்றாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும். இந்த முருகன் அருளால் இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமே. என் அன்பு பிள்ளையே, எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய். மனதின் ஆற்றல் அளப்பரியது. உனக்கு தேவையான வலிமை உன்னிடமே உள்ளது. உனக்கென உள்ள லட்சியத்தை அடைய முயற்சி செய். நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்துவேன். நான் காட்டுவேன். வாழ்வில் நீ நிச்சயம் உயர்வாய். என் ஆசி உன்னை வழிநடத்தும். வெற்றி பெற்று உயர்வாய். என் அன்பு பிள்ளையே, உனக்கு எதை எப்போது தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அதுவரைக்கும் ஒரு மனமே. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவை. என் அருளால் உன் பிரச்சனை தீர்ந்து நீ நலமாக வாழ்வாய். உன் கஷ்டங்கள் தீர்ந்து ராசாதி ராஜனாக ராஜ வாழ்க்கை வாழ்வாய். என்னை நம்பியவர்களை நான் கைவிட்டதில்லை. என் அன்பு பிள்ளையே, சிலரின் உண்மையான முகத்தை நீ உணர்ந்திருப்பாய். அதை உணர்த்தவே சில துன்பங்கள் வந்தன. இப்பொழுது உன்னால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். வாழ்க்கை சில நேரம் சலிப்பாக தோன்றும், சில நேரம் செழிப்பாக தோன்றும். அது உன் மனதின் கற்பனை பிம்பமே. உன்னால் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் அந்த பக்குவம் நீ இன்னும் அடையவில்லை. ஆனால் கொஞ்சம் முன்னேறி உள்ளாய். உன் ஆழ்மனதில் சிறு வயதில் விதைத்த பயங்கள் மேலும் எழுந்து வருகின்றன. அவைகள் காலப்போக்கில் அழிந்துவிடும். நீ நம்பிக்கையோடு உன் வாழ்வை நடத்த நேர்மையான எண்ணங்களையும் என் நாமத்தையும் கைவிடாமல் முயற்சி செய். நீ கண்ணீர் பெருகி என்னை முருகா என்று அழைத்தது எனக்கு கேட்டது. என்
தங்கமே, ஏன் இந்த கலக்கம்? நான் இருக்கின்றேன். என் ஆலயம் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி என்னை தரிசனம் செய். உன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். உன் கர்ம வினைகளை நான் தீர்ப்பேன். நீ என் முன்னால் ஏற்றி வைக்கும் தீப ஒளி போல் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். நினைவில் வைத்துக்கொள். நீ படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்பதை புரிந்து கொள். தலைக்கு வந்தது தலைப்பகையுடன் போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களில் இருந்து காப்பாற்றி விட்டேன். இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது. என் பிள்ளையே, என்னிடம் சிறப்பான தனித்திறமை என்று எதுவும் இல்லையே. என்னிடம் இருப்பது பக்தியும் உன்மேல் கொண்ட நம்பிக்கையும் மட்டுமே என்று நினைக்கிறாயா? கவலைப்படாதே. உனக்கு தேவையான அனைத்து திறமைகளும் உனக்குள்ளே உள்ளது. அது வெளிவருவதற்கு என் மேல் கொண்ட நம்பிக்கையும் பக்தியும் உனக்கு உறுதுணையாக இருக்கும். எல்லா சூழலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது நானே. எதற்கும் நீ அஞ்சாதே. இனி வரும் காலங்களில் எல்லாம் பலமும் பெற்று பெருவாழ்வு வாழப்போகிறாய். யாம் இருக்க பயமேன்? என் பிள்ளையே, எதற்கு பயப்படாதே. உன் தந்தை நான் உன்னிடத்தில் இருக்கும் வரை உன் பக்கம் எதையும் தீண்டவிட மாட்டேன். பிள்ளையே, நான் வருவேன். உனக்காக கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய். இனி வரும் நாட்களில் நிம்மதியோடு ஆனந்தமாய் வாழப்போகிறாய். எல்லோரும் கைவிடும் வேளையில் ஓ முருகா என கூப்பிடு. உடனே வருவேன். உன் மிகப்பெரிய ஆசை நிறைவேறப் போகிறது. இனி உன் வாழ்வில் ஏற்றங்கள் மட்டுமே. ஓம் சரவணபவ.